எல்லாரும் கான்பிடென்டா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்களா? எலெக்ஷனுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஏன் நான் இதை கேட்கிறேன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராஜ்யசபா எலெக்ஷனுக்காக டேட் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 26ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டு 5ஆம் தேதியோடு அந்த ஸ்க்ரூட்டனி முடிஞ்சு மார்ச் 16ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடக்க இருக்கிறது. அன்று மாலையே அதுக்கான ரிசல்ட்டும் வர இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதே போல இறுதி வாக்காளர் பட்டியலும் வெகு விரைவிலே அறிவிக்க இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச தகவல் படி மார்ச், மிடில் ஆஃப் மார்ச், அதாவது 13 இல்ல 14க்குள்ள நம்மளுடைய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருப்பதாகவும் ஒரு தகவல் வருகிறது. ஏப்ரலிலே நிச்சயமாக நம்மளுடைய தேர்தல் வந்துடும். அதனால ஏப்ரல் முடிவதுக்குள்ள, அதாவது சித்திரை மாசம் தமிழ் புது வருஷம் வரதுக்குள்ள நிச்சயம் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டும் வர இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அங்கிருந்து சரியாக ஒரு 4-5 மாதத்துல எல்லா இடத்திலும், அதாவது கார்பரேஷன்ல நம்மளுடைய எலெக்ஷன்ஸும் ஊரக பகுதியில ஊரக உள்ளாட்சி தேர்தல்களும் நிச்சயம் நடக்கும். அதுல நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒரு அம்மாவாக, உங்க அண்ணியாக என்னுடைய ஆசை என்பதை உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்க யாரும் பயப்படாதீங்க. எல்லாருக்கும் பதவிகள், வாய்ப்புகள் சமமாக பகிர்ந்து தரப்படும். இங்க எந்த ஓர வஞ்சனையோ இவர் எனக்கு வேணும் அவர் வேணாம், இங்க ஈகோ எதுக்கும் இடம் கிடையாது. எல்லாரும் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கீங்க, எல்லாரும் இந்த கட்சிக்காக பயணிச்சிருக்கீங்க. ரசிகர் மன்றத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சிக்காக, கேப்டனுக்காக உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த பதவிகள் தேடி வரும். இங்க அயனாவரம் தான் இப்ப பார்சாதி சொன்ன மாதிரி அதிகமான ரசிகர் மன்றங்கள் இருந்த இடம். அது மட்டும் இல்லை, இங்க நான் சொல்றேன், இந்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அந்த வரலாறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயம் உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். செல்வம் அப்படின்றவர் தான் அப்போ மிக சிறப்பாக பணியாற்றி இந்த கட்சியை நம்ம ரசிகர் மன்ற காலத்திலிருந்து சிறப்பாக பணியாற்றினார். ஆனா அவர் இப்ப இல்ல. அவரும் கேப்டனோட சேர்ந்து 2 பேரும் அங்கிருந்து அவங்களோட பிளெஸிங்ஸ் நிச்சயமாக நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் என்பதுல மாற்று கருத்து நமக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால நம்ம தலைவர் நிச்சயம் தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்துவார் என்பதை உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே வெகு விரைவில் இன்னும் இருக்கின்ற ஒரு 80% முடிச்சிட்டீங்க. ஒரு 20% பூத் கமிட்டிகளையும் 100% முடிச்சு தலைமை அலுவலகத்திலே அந்த ஃபைலை நீங்க கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். ஒப்படைப்பீங்களா? உறுதியாக வெகு விரைவில் அந்த பணியை நீங்கள் செய்யும் பொழுதுதான் நீங்கள் தான் நாளைய கவுன்சிலர்கள் என்பதை நீங்க இப்பயே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். என்னடா அண்ணி இன்னும் கூட்டணியை பத்தியே சொல்லவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பூரா பேர் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதுதானே. நம்ம நிர்வாகிகள் ஒரு அமைதியா தான் இருக்கீங்க. இதை முன்னாடி வச்சில நிக்கிறாங்க பாங்க கேமரா வச்சு, அவங்க தான் ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க, எமோஷன் ஆகுறாங்க. நம்ம மாவட்ட செயலர், நிர்வாகி, தொண்டர்களும் கூலா இருக்காங்க. ஓகே, அன்னி கரெக்ட் டைம் கரெக்ட் டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு நீங்க கான்பிடென்டா இருக்கீங்க. ஆனா நம்ம பத்திரிகை சகோதரர்கள் தான் ஒரே டென்ஷன். அவங்களுக்கு பாவம், எங்க நான் போனாலும் வந்துருவாங்க. நேற்று ஈஷா யோகா போனேன், அங்க சென்னை ஏர்போர்ட் நம்ம ஆபீஸ், அவங்க வேலை அது. அதை நான் தப்பா சொல்லலை. பட் அவங்க ரொம்ப எப்போ எப்போ அறிவிக்கிறீங்க, தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்களே அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், இது எங்க கட்சிப்பா, நாங்களே கூலா இருக்கோம், பி கூல், நோ டென்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து எங்கள் மாவட்ட கழக செயலாளர், நான் எப்பவும் சொல்றதா இப்பவும் சொல்றேன், எங்கள் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக என் கண் முன்னாடி இருக்கின்ற எங்களுடைய பகுதி வட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் யாருடன் கூட்டணி வைக்கணும் நீங்கள் எல்லாம் விரும்பினீர்களோ அந்த கூட்டணி நிச்சயம் இந்த தேர்தலில் அமையும் 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 என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த அறிவிப்பு வரும் பொழுது உண்மையிலே நீங்க எல்லாரும் மிகப்பெரிய சந்தோஷத்துல
மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்துல நீங்க இருப்பீங்க. சரியான ஒரு டிசிஷன் அண்ணி எடுத்திருக்காங்க, கரெக்ட் டைம் அதை அறிவிச்சிருக்காங்க என்று நீங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வரக்கூடியதாக தான் அந்த அறிவிப்பு இருக்கும் என்பதை மட்டும் இப்ப உங்க முன்னாடி சொல்றேன். ஓகேவா? ரெடியா? ஓகே, அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.